புதினா வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இந்த 3 வச்சு ஒரு சட்னி செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? கடாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்டுச்சுங்க. ஆனியன் போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடும். புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்படி வதங்கட்டும். பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேனுங்க. கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். மிக்ஸி கொஞ்சம் ஆறட்டும். மிக்ஸி சாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாங்க. அப்படியே புளி போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. பவுலுக்கு மாற்றிக்கலாம். அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. நல்லா கட்டியாக வந்துட்டு எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். சரி, நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அதே கடையில் தாளிச்சிடலாம். தாளிச்சிடலாங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டி கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சாச்சுங்க. தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாங்க. மாற்றி போட்டுக்கலாங்க. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாங்க. மாற்றி போட்டுக்கலாங்க. தோசை ரெடிக்கு தோசை எடுத்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நெய் ஊற்றிக்கிறேன். சட்னி கொஞ்சம் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.